அண்ணன் வந்து மேஸ்திரி ராஜேந்திரன். நம்ம இந்திரா நகரில் இருக்கார். நம்ம பூனக்கரடில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணன்கிட்ட 26/11/2025 அன்னைக்கு பூமி பூஜை போட்டு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பேசணும், பழைய கட்டடம்லாம் இடிச்சுட்டு ஃபுல்லாகவே புதுசாக நம்ம பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம பேசும்போது 10,10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டு பேசணும். அந்த அமௌண்ட்டு படி நான் வந்து அண்ணனுக்கு வந்து 20/4/2026 அன்னைக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் 10,10,000 ரூபாயும் கொடுத்தாச்சு. டைல்ஸ் ஒரு 10,000 ரூபாய் அடிஷ்னலாக கேட்டிருந்தாரு நம்ம டேஸ்ட்டுக்காக. அந்த 10,000 ரூபாயும் கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பணம் வேணும், கையிருப்பு அதாவது கடனாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கும் ஒரு 20,000 ரூபா கொடுத்துருக்குறோம். ஸோ இது வரைக்கும் அண்ணனுக்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10,40,000 ரூபாய் மொத்தமாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். அண்ணன் வந்து நமக்கு இந்த டேட்டில் வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் 30/4/2026 அன்னைக்கு முடிச்சு கொடுக்குறேன், கிரகப்பிரவேசம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவருடைய சொந்த பிரச்சனைனால அவருக்கு கொஞ்சம் அமௌண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால பொருள்லாம் வாங்கி பண்ண முடியல. எனக்கு இன்னும் ஒரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. அதாவது கத்திரி கழிட்டோம். அடுத்த மாதம் 15/5/2026 அன்னைக்கு வைகாசி ஒன்று வருது. அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் செட், அதாவது ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாவி வந்து கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் பேரில், அண்ணன் சொன்னதன் பேரில், நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி முடிச்சு கொடுக்குறது அப்படின்னு சொன்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னார். இந்த ஒரு வாரமும் ஆயிடுச்சு. இன்னும் 15 நாள் டைம் கேட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 21-22 நாள் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. நம்ம அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம். அண்ணன் வந்து நமக்கு 15/5/2026 அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் ஃபுல்லாக டோட்டலாக நம்ம என்னென்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் டோட்டல் ஒர்க்கும் முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அண்ணன் அன்னைக்கும் கொடுக்க தவறினால், இது சொல்கிறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அண்ணனை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். அப்படி ஒரு வேளை அன்னைக்கும் எனக்கு வேலை முடிச்சு அவர் கொடுக்கல அப்படின்னா நான் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் சிவில் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அண்ணன் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுறேன். நான் என்னோட இது எது இல்லைங்க, உங்கள் நம்பிக்கையில் நான் போகிறேன், வேறு எதுவுமே சொல்லுங்க சார். நம்பிக்கை இல்லைண்ணா, இப்போ அவர் வைகாசி 1 நீங்கள் முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அந்த டைம் முடிச்சு கொடுத்துறேன்னு தான் சொல்கிறேன், மற்றெல்லாம் நான் எதுவுமே பேசுகிறேன். வைகாசி 1க்கு முடிச்சு சாவி கொடுத்துட்றேன், அந்த டேட்டில் முடிச்சுட்டு நான் கொடுத்துறேன். இல்லை சார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே பேசணும்ல, கேள்வி நான் வரல. மற்றபடி நான் எந்த குறையும் சொல்ல, சார் என்னோட செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணாரு. நான் வேறு எதுவும் சொல்ல, சாரை பற்றி ஒரு குறையும் நான் சொல்ல மாட்டோம். சரிங்கண்ணா. வைகாசி 1 கொடுத்துட்றீங்க.